கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி செய்தி அறையிலிருந்து இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, அடுத்த 3 மணி நேரத்தில் புயல் கரையை கடக்கிறது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது கடக்க தொடங்குவதற்கான அந்த கணிப்பா அல்லது கடந்து முடிப்பதற்கான கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமா அபிநயா, பெஞ்சல் புயலின் வெளிவட்டார பகுதி கரையை தொட்டு விட்டது, கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கிவிட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தற்பொழுது பெஞ்சல் புயல் கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. அந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்க பகுதி கண் பகுதி என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனுடைய வெளிவட்டார பகுதி தற்பொழுது கரையை தொட்டு விட்டது, கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கிவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக அதனுடைய கண் பகுதி கரைக்கு வரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அதனுடைய கண் பகுதி நிலை கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புயல் முழுமையாக கரையை கடப்பதற்கு சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக எடுத்துக்கொள்ளும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதனுடைய வெளிவட்டார பகுதி தற்பொழுது கரையை தொட்டுவிட்டது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பகுதி கரைக்கு வருவதற்கு மேலும் 3 மணி நேரம் எடுக்கும். அதனுடைய பின்பகுதி கரையை முழுமையாக தொடுவதற்கு 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒட்டுமொத்தமாக இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்து செயலிழப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மணியிலிருந்து 7 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல வானிலை தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தது இன்று மாலை புயல் கரையை கடக்கும் நிகழ்வு தொடங்கும் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய வேகம் குறைந்திருக்கிறது என்பதையும் பதிவிட்டிருந்தார்கள் இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து. அந்த அடிப்படையில் தற்பொழுது புயல் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கண் பகுதி கரைக்கு வருவதற்கு இன்னும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். தற்பொழுதே கரையை கடக்கக்கூடிய பகுதியான மகாபலிபுரம், காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலெல்லாம் காற்றினுடைய வேகம் சற்றே அதிகரித்திருக்கிறது என்பதை நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தற்பொழுது மணிக்கு 60லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய வீச்சு இருக்கிறது. அந்த கண் பகுதி கரையை நெருங்க ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் இனிதான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பிலும் அறிவுறுத்தல் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றன. தற்பொழுதுதான் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. இன்று நள்ளிரவு வரை அதனுடைய கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டேதான் இருக்கும். நாளை அதிகாலை முழுமையாக பெஞ்சல் புயலானது கரையை கடந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். தற்பொழுது கடலோர மாவட்டங்களுக்கு காற்றினுடைய வேகம் இருக்கும், மழைப்பொழிவு இருக்கும். கரையை கடந்ததற்கு பிறகு வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் அதிகப்படியான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா, சடையாண்டி, இப்போ காற்றினுடைய வேகமும் மழையினுடைய தாக்கமும் அதிகமாகுமா இந்த கரையை கடக்கக்கூடிய இந்த சமயங்கள்ல? நிச்சயமா தற்பொழுது புயலினுடைய அந்த வெளிவட்டார பகுதியின் முன்பகுதி தான் கரையை தொட்டிருக்கிறது. அது மெல்ல 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 நகர்ந்து கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது அரங்கேறும். அந்த சமயங்களில் இப்போ காற்றினுடைய வேகம் 50லிருந்து 60 கிலோமீட்டர் வீசிக்கொண்டிருக்குது என்றால் அது மெல்ல நகர்ந்து உள்ளே வரும் பொழுது காற்றினுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும். 60 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண் பகுதி கரையை நெருங்கும் பொழுது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை புறநகர் பகுதிகளில் பெரிய அளவில் மழையினுடைய தாக்கம் இருக்காது. கரையை கடக்கக்கூடிய பகுதியான காரைக்கால், மகாபலிபுரம் ஆகிய பகுதிகளில் தான் அதிகப்படியான கனமழையும் அதிகப்படியான காற்றினுடைய வேகமும் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. சடையாண்டி, இப்போ 7 கிலோமீட்டர் வேகத்துல அந்த புயலோட நகர்வு என்பது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வேகத்துல நகர்ந்தாலுமே கூட நீங்கள் குறிப்பிட்ட அல்லது தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பின்படி 6லிருந்து 7 மணி நேரம் என்ற அந்த நேரத்தை அது எடுத்துக்கொள்ளுமா? அந்த முழு நேரமுமே அதனுடைய தாக்கம் முழு வீச்சில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அல்லது
அந்த புயலோட கிழக்கு பகுதி அல்லது தெற்கு பகுதி கடக்கும் போதுதான் அதிக தாக்கம் இருக்கும், அதற்கு பிறகு தாக்கம் இருக்காது அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமா புயலினுடைய கண் பகுதியே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் இருப்பதாக பாலச்சந்திரன் அவர்கள் தலைவர் பாலச்சந்திரன் அவர்களே தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் கரையை நெருங்குவதற்கே 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்படி என்றால் தற்பொழுது வெளிவட்டார பகுதி தான் கரையை தொட்டிருக்கிறது. கரையை நெருங்குவதற்கு அந்த கண் பகுதி கரையை நெருங்குவதற்கு மேலும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு பின்பகுதி அந்த கண் பகுதிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த வெளிவட்டார பகுதி, மற்றொரு வெளிவட்டார பகுதி, அது கரையை தொடுவதற்கு மேலும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது அரங்கேறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமே அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தனியார் வானிலை ஆய்வாளர்களும் இந்த கூற்றை தான் முன்வைத்தார்கள். அதனுடைய ஒட்டுமொத்த அளவும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கிறது. கண் பகுதி 15 கிலோமீட்டர், அதனுடைய வெளிவட்டார பகுதி ஒரு 30 கிலோமீட்டர், பின்வட்டார பகுதி ஒரு 20 கிலோமீட்டர் என ஒட்டுமொத்த புயலினுடைய விட்டம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும். அதனால்தான் அது கரையை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. இனி மெல்ல உள்ளே வர 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 காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனிதான் பொதுமக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தாழ்வான இடத்திற்கு செல்லக்கூடாது, மரங்களுக்கு அடியில் நிற்கக்கூடாது, மின்கம்பங்களுக்கு அடியில் நிற்கக்கூடாது, பழமையான மரங்களுக்கு அடியில் நிற்கக்கூடாது, காற்று எளிதில் அடித்து செல்லக்கூடிய சுவர் பக்கத்திலேயோ அல்லது கூரை பக்கத்திலேயோ நிற்கக்கூடாது என்று பல்வேறு வகையான முன்னெச்சரிக்கைகளை இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இனிதான் மிக விழிப்புணர்வோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாகவும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது அச்சத்தை மூட்டுவதற்கான ஒரு அறிவிப்பு கிடையாது, விழிப்புணர்வோடு இருப்பதற்கான ஒரு அறிவிப்பாக தான் பார்க்கப்பட வேண்டும். புயல் தற்பொழுது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் மிக முக்கியமான நேரமாக கருதி மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். அபிநயா, சடையாண்டி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த புயலுடைய கண் பகுதி என்பது 10 to 15 கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கிறது என்று பாலச்சந்திரன் குறிப்பிட்டதாக சொன்னீங்க. அந்த நேரத்துல முழுமையான ஒரு அமைதி அல்லது எந்தவித சலனமும் இல்லாத ஒரு தன்மை என்பது இருக்கும். ஆனா அதற்கு பிறகு அந்த கண் பகுதி முடிந்து அந்த மற்றொரு வெளிவட்டார பகுதி கரையை கடக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற சில தகவல்களையும் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லி நாம கேட்டிருப்போம். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்? நிச்சயமா புயலுக்கு முன்னும் பின்னும் அமைதி என்பது பழமொழி. அந்த வகையில தான் அதனுடைய வெளிவட்டார பகுதி தற்பொழுது கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, கரையை கடந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய மையப்பகுதி ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கும் என்று பொதுவாக புயலினுடைய வழக்கம்தான். அதனுடைய மையப்பகுதி வெற்றிடம்தான். அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். மையப்பகுதியில் காற்றினுடைய வேகம் 0வாகத்தான் இருக்கும். அந்த வகையில் வெளிவட்டார பகுதி கரையை கடக்கும் பொழுது அதிகப்படியான காற்றினுடைய வேகம் இருக்கும். அதோடைய கண் பகுதி கரையை தொடும் பொழுது காற்று பெரிய அளவில் வீசாது. எனவே புயல் முழுமையாக கரையை கடந்து விட்டது என்று நாம் எடுத்துக்கொண்டு வெளியே வர வேண்டாம். பின்பகுதியும் கரையை கடக்கும் பொழுது மீண்டும் காற்றினுடைய வேகம் படிப்படியாக அதிகரித்து முழுமையாக கரையை கடந்ததற்கு பிறகுதான் காற்றினுடைய வேகம் குறையும். எனவே அதனுடைய கண் பகுதி கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகமோ அல்லது மழையினுடைய அடர்த்தியோ பெரிதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, நன்றி சடையாண்டி. புயலினுடைய அந்த கரையை கடப்பு நிகழ்வு என்பதே கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறீர்கள். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைக்கு நன்றி.